Praise the Lord. God bless you. God bless you. இந்த செய்தியை நான் உங்களுக்கு இன்றைய நாளிலே தேவன் என்னோட பேசின காரியத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ரிலிஜன் அதாவது ரிலிஜியஸ் ஸ்பிரிட் உள்ள ஆக்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பவில்லை. இந்த செய்தி தேவ சபை என்று சொல்லப்படுகிற கிறிஸ்துவை தேவனாக ஏற்றுக்கொண்ட சபை மெம்பர்ஸுக்காக இந்த செய்தியை நான் கொடுக்க விரும்புகிறேன். இன்றைக்கு நாங்கள் பலவிதமான டினோமினேஷனை சேர்ந்தவர்களாக இருக்கலாம். கத்தோலிக்காக இருக்கலாம், லுத்ரேனியன் சர்ச்சாக இருக்கலாம், அல்லது மெதடிஸ்டாக இருக்கலாம், ஆங்கிலிக்கன்ஸாக இருக்கலாம், பெண்டிகோஸ்டாக இருக்கலாம், எந்த சர்ச்சாகவும் இருக்கலாம். இந்த எந்த சபை டினோமினேஷன் இதில் இருக்கிறோம்ன்றது முக்கியம் இல்லை. எந்த சபையில் இயேசு கிறிஸ்து தேவன் என்றதை ஆழத்தோடையும் தயக்கம் இல்லாமலும் நாங்கள் மற்ற இடங்களில் சொல்ல கூடுமான அந்த வைராக்கியம் உங்களுக்கு இருக்குமா இருந்தால் உங்களுடைய போதனைகளில் நீங்கள் தெரிஞ்சு எந்த டீச்சிங்கில் நீங்கள் இருக்கிறீங்களோ அந்த டீச்சிங்கில் நீங்கள் அதை தொடர்ந்து பேணுங்கள், தொடர்ந்து அந்த டீச்சிங்கில் நீங்கள் இருங்கள். ஆனால் இன்று வரையும் கிறிஸ்துவை தேவன் என்று துணிகரமாக அறிக்கை பண்ணாமல் நாங்கள் இருப்போம் என்றால் நிச்சயமாக உங்களுடைய விசுவாச கோளாறு, உங்களுடைய சபையை குறித்தும் சந்தேகப்பட வேண்டும். நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற தேவ சத்தியத்தை குறித்தும் சந்தேகப்பட வேண்டியும். இந்த காலம் ஒரு விசித்திரமான காலம், விசித்திரமான காலம் என்று சொல்வதை விட இது ஒரு அற்புதமான காலம். ஏனென்றால் இது ஒரு டிரான்சிஷன் டைம். அதாவது கடவுள் வருகிற நேரத்துக்கும் இந்த பூமியின் தேவ பிள்ளைகளுடைய இந்த பூமிக்குரிய நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த கிருபையின் காலம் நிறைவேற காலத்தில் நாங்கள் நிற்கிறோம். இந்த நேரத்தில் நம்முடைய கிறிஸ்துவுடைய தேவன் என்றதை சரியான விதத்திலே சரியான ஆதார விளக்கங்களோடு, அதாவது அவருடைய வெறுமனை விளக்கம் மட்டுமில்லை, எங்களுடைய என்கவுண்டர்ஸ் என்ன, எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, எங்களுடைய ரிலேஷன்ஷிப் சன் ஆஃப் காட் அதாவது ஜீசஸ் கிரைஸ்டுக்களால் இருக்கிற எங்களுடைய அவருக்கூடாக நாங்கள் பெற்ற அந்த அந்த பெற்றுக்கொண்ட அவருடைய கிருபை கூட கிரேஸு கூடாக நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த வல்லமையான காரியங்கள் என்ன, அந்த அற்புதங்கள் என்ன, அந்த கடவுளால் நமக்கு அருளப்பட்ட அந்த பெரிய கொடை என்ன, பாவத்துக்கான நிவாரணம், சாப நிவாரணம், பாவத்துக்கான பரிகாரமாக சகலவற்றையும் அவர் செய்து முடித்தார். சரி, இது நாங்கள் எத்தனை பேர் நாங்கள் வைராக்கியமாக என் தேவன் வேறு ஒருவரும் அல்ல இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு உலகத்தில் இயேசு கிறிஸ்து தேவனை அறியாதவர்கள் அஞ்ஞானிகள், தேவனை அறியாதவர்கள் பரிசுத்த வேதாகமத்தின்படி அஞ்ஞானிகள் என்று சொல்லப்படுகிறது. யார்? நாம் கிறிஸ்தவர்கள் நாங்கள் தேவன் யார் என்பதை அறிந்து, அதாவது இந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப் என்று சொல்லப்படுகிற காரியம் வேற எந்த ரிலிஜனையும் சார்ந்த காரியம் அல்ல. அதுக்கு தேவனை இயேசு கிறிஸ்துவை தேவனை அறிந்த பின்பதாக ஏற்படுகிற அந்த அந்யோன்யமான உறவு தான், அதாவது பர்சனல் ரிலேஷன்ஷிப், இன்டிமசி ரிலேஷன்ஷிப் என்று சொல்லப்படுகிற காரியங்கள் அவரை அறிந்த பிறகுதான் நாங்கள் செய்யலாம். என் தேவன் யார், அவருடைய கேரக்டர் என்ன, அவருடைய தன்மை என்ன என்றதை நாங்கள் அறிந்த பிறகுதான் நாங்கள் அந்த அந்யோன்யமான உறவு, அந்த ஐக்கியம், அவரை பற்றி அவரை நாங்கள் பின்தொடரலாம் என்ற ஒரு நிலைக்கு நாங்கள் வருவது நம்பிக்கையில் இல்லை. அது விசுவாசத்தோடு சம்பந்தப்பட்ட காரியம். பிலீவ் இஸ் டிஃப்ரெண்ட், ஃபெய்த் இஸ் டிஃப்ரெண்ட். பிலீவ்ன்றது யாரும் எந்த ரிலிஜனையும் நாங்கள் என்ன காரியத்தையும் நம்பலாம், எதையும் நாங்கள் ஃபாலோ பண்ணலாம். கல்லையும் நம்பலாம், மரத்தையும் நம்பலாம், இந்த உலகத்தின் கிரிகள் யாவத்தையும் நம்பலாம், ஐடல்ஸை நம்பலாம். அது பிலீவ். அந்த இடத்தை நான் டச் பண்ண விரும்பல. ஆனால் பிலீவர்ஸ் இந்த கிறிஸ்டியன்ஸ், நாங்களுடைய கிறிஸ்தவம் என்றது கட்டப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து என்ற அந்த பாறையின் மேலே. அவர் தேவன். அவர் பல பேர் பல விதமான காரியங்களில் விளக்கமில்லாத தன்மையில் பல விசேஷமாக இஸ்லாம் இந்த காலங்களில் போதிச்சு கொண்டு வர போதனைகள் மிகவும் அதாவது ஒரு மிகவும் தவறான வழியிலே பல மக்களை தவறான காரியங்களை இட்டு செல்கிறது. இயேசு கிறிஸ்து, நாங்கள் 3 தேவர்கள் அல்ல, மூவரும் ஒன்றான மெய் தேவன், நாங்கள் மட்டும்தான் அது வருகிறோம். வானமும் பூமியும் படைத்த சர்வ வல்லம் உள்ள தேவன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வர முன்னம் அவருடைய பேர் வார்த்தை அல்லது அவர் குமாரன். சங்கீதம் 2வது அதிகாரத்தில் கடைசி வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது, குமாரன் கோபம் கொள்ளும் முன்னம் அவரை முத்தம் செய்யுங்கள் என்று இடக்கிறது வசனம். அப்போ சங்கீதம் 3500 வருஷங்களுக்கு முன்னால் எழுதப்பட்ட புத்தகம்.
அவை குமாரனை பற்றி ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. குமாரன் பழைய ஏற்பாடிலே வந்து சொல்லப்பட்டிருக்கிற எல்லா காரியங்களும் தி ஏஞ்சல் என்று சொல்லப்படுகிற இடங்களில் வருகிற மோசே கண்ட தேவன் எல்லாம் வந்து அவரைத்தான் குறிக்கிறது. பிதாவான தேவனை ஒருவரும் காணவில்லை, பிதாவை ஒருவரும் கண்டதில்லை, என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான். அதான் செய்தி. அவர்தான் இமேஜ், அவர்தான் தத்துருவம், அவருடைய தற்சுரூபம், அவருடைய அடையாளம், பிதாவின் அடையாளம் வந்து இயேசு கிறிஸ்து. பூமியிலே வந்து 2000 மனுஷ அவதாரம் 2000 வருஷமே தவிர அவர் வந்து எட்டர்னிட்டி காட். அவருக்கு அவர்தான் அல்ஃபா அண்ட் ஒமேகா. ஆகவே நாங்கள் வந்து எங்களுடைய தேவனுக்கு நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவர் நாமம். ஏனென்றால் பிசாசும் தன்னை அடையாளம் தானும் கடவுள் என்று தான் சொல்லுகிறான், சாத்தான் தன்னை கடவுள் என்று தான் சொல்லுகிறான். ஆகவே சாத்தான் அதுக்காகவே இந்த உலகத்தை வந்து வஞ்சிக்கப்பட்டு செடியூசிங் ஸ்பிரிட்ஸ் வந்து இந்த உலகத்தை வந்து வஞ்சித்து கொண்டு இருக்கிறது. ஒரு பொய்யான செய்திகள் வந்து அனுதினம் நம்முடைய காதுகளுக்களை வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறது. நம்முடைய ஆவியில் அவங்களுடைய இதயத்தில் ஆத்மாவிலே வந்து சில காரியங்களை விதைத்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த காரியங்களை வந்து நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். விசேஷமாக இந்த நாட்களிலே தேவ பிள்ளைகளை உறுதியாக இயேசு கிறிஸ்துவுக்களை நீங்கள் வைராக்கியம் உள்ளவர்களாக, நாங்கள் வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மதத்தில் வைராக்கியம் இருக்க வேண்டாம். மத வைராக்கியம் தேவனுக்கு அருவருப்பான காரியம். மதங்களிலே வைராக்கியம் வைக்க வேண்டாம். மதங்கள் உங்களை ரட்சிக்க முடியாது. ஈவன் நாங்கள் தேவ சபைகள் என்று சொல்லப்படுகிற டினோமினேஷன்களில் கூடிய சத்தியங்கள் சில இடங்களில் வந்து பிரசங்கிக்கப்படாமல் வேற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். விசேஷமாக இந்த நாட்களிலே இந்த காலத்தை, இந்த சீசனை அறிந்து சத்தியங்கள் போதிக்கப்பட வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிற காலம். அதனால் அதுக்காக பல சபைகளை வந்து இருந்த இடம் தெரியாமல் தேவன் வந்து அதாவது நிர்மூலமாக்க போகிறார். அவை பல இடங்களில் வந்து சபைகள் இல்லாமலே போகிறது. எந்த சபையும் இருக்கலாம், கேத்தலிக்காக இருக்கலாம், ஆங்கிலிக்கனாக இருக்கலாம், பெண்டிகோஸ்டாக இருக்கலாம், புரொட்டஸ்டன்டாக இருக்கலாம், எந்த சபையாகவும் இருக்கலாம். தேவனுடைய சித்தத்தை செய்யாதவர் ஊழியங்கள் அனைத்தும் வந்து தேவன் வந்து நிர்மூலமாக்க போகிறார். அவை சபைகள் வந்து சத்தியத்தை போதியுங்கள், சத்தியத்துக்களால் வழிநடத்த பிள்ளைகளை உங்களுடைய சபைகளுக்கு வருகிற தேவ பிள்ளைகளை சரியான விதத்தில் இந்த காலங்களில் வழிநடத்த முயற்சி செய்யுங்கள். கடவுள் சொல்லுகிற செய்தி, இந்த காலத்துக்குரிய செய்திகளை கொடுங்கள். இது கடைசி காலம், இந்த கடைசி நேரம், தேவன் வருகிற நேரம். எத்தனையோ பேர் ராப்சர் என்றால் எடுத்துக்கொள்ளப்படுதல் என்னன்னு தெரியாத கிறிஸ்தவர்கள் இந்த மத்தியில் இருக்கிறார்கள். இதெல்லாம் மிகவும் மிகவும் கொடூரமான ஒரு காரியம். ஏனற்காக இதுகளை மறைக்கிறீர்கள்? ரட்சிப்பு சல்வேஷன் அன்றைக்கு ராப்சர் நடந்து முடிஞ்சால், எடுத்துக்கொள்ளப்படுதல் நடந்தால், உலகம் வந்து சாத்தானுடைய கையில் லீகலாக, அதை ஒஃபிஷியலாக ஹேண்ட் ஓவர் பண்ணப்பட போகுது, உத்தரவுத்துக்கு கொடுக்கப்பட போகிறது. அப்போ இந்த செய்திகள் வந்து எத்தனை சபையில் பிரசங்கிக்கப்படுகிறது? பல சபைகளில் மிகவும் கவலையான விஷயம். பல இடங்களில் கேட்ட இடங்களில் வந்து ரப்சர்ண்டா கன பேர் வந்து எந்த ரப்சர்ண்டா என்னன்னு கேட்கிறார்கள். இதுதான் இப்போ இருக்கிற தேவ பிள்ளைகளுடைய அரும் பணிகள். இந்த காலத்தை குறித்து தெரியாது. இயேசு கிறிஸ்து தேவன் என்றதைக்கு வந்து அடித்து சொல்லக்கூடியவர்கள் காரியங்களில் இப்போதெல்லாம் பொய்யான சுவிசேஷங்களும், ஃபால்ஸ் டீச்சிங்ஸ், ஃபால்ஸ் டாக்டரின்ஸ் வந்து சபைகளில் பிரசங்கிக்கப்படுகிறது. நாங்கள் இந்த உலகத்திலே வந்து கட்டப்படுகிறது இயேசு கிறிஸ்துவுக்களாலே தான் நம் சபை கட்டப்பட்டிருக்கிறோம் தவிர வேறு எந்த மனிதனுக்குள்ளேயும் கட்டப்படவில்லை. இன்றைக்கு எந்த ஒரு ஸ்தானத்திலிருந்து ஒருத்தன் வந்து நம்முடைய சபைகள் வந்து கிறிஸ்தவம் உருவாகினது ஜெருசலேமில் இருந்து, வேறு சிட்டியிலிருந்து உருவாக்கப்படவில்லை. நம்முடைய அதிகாரி, நம்முடைய பிரஜாதிபதி, நம்முடைய மக்கான சிருஷ்டி கர்த்தர் என்று சொல்லப்படுகிற இந்த மேன்மையுள்ள பிரதான ஆசாரியர் நமக்கு வேறு யாரும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே நம்முடைய பிரதான ஆசாரியர். அவர் சபையை வழி நடத்துகிற இந்த காலத்தில் வந்து இயேசு கிறிஸ்து பரம் சென்ற பிறகு இந்த 2000 வருஷமாக சபையை வழி நடத்தது பரிசுத்த ஆவியான தேவன் சத்தியத்துக்கூடாக வழி நடத்தும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த பாக்கியம். அப்ப இந்த காரியங்களை நாங்கள் அறிந்து கொள்ளாமல், நாங்கள் தெரிந்து கொள்ளாமல் இருப்போம் என்றால் எங்களைப் போல பரிதவிக்கப்பட்ட பரிதாபமான இனம் வேறு ஒருவருமாய் இருக்க முடியாது. உண்மையுள்ள சத்திய தேவனை நாங்கள் அறிந்தும் அறியாதவர்களாக, ஒரு அக்கினி இல்லாதவர்களாக, ஒரு வெதுவெதுப்பான, அதாவது லூக்வார்ம் கிறிஸ்டியன்ஸ், ஒரு சண்டே கிறிஸ்டியனாக, சண்டைக்கு போனால் நாங்கள் எங்களுடைய வேலை முடிஞ்சது அப்படின்னா உங்களுடைய கருமம் அவ்வளவுதானா? கடவுள் உங்களை இந்த பூமியில் கொண்டு வந்த நோக்கம் அவ்வளவுதானா? அதை யோசியுங்கள், இந்த காரியத்தை குறித்து திங்க் பண்ணுங்கள். ஏனென்றால் சுவிசேஷ பாரம் உண்மையில் விழுந்த பாரம்.
அப்போ சுவிசேஷ பாரத்துக்குள்ளே நாங்கள் எங்களுக்கு அது பாரம் இல்லை. இன்றைக்கு உங்களுடைய சுற்றி இருக்கிற எங்களுடைய வீட்டில் சுற்றி இருக்கிறார்கள் இன்னும் ரட்சிப்புக்களை வரையில் என்றால் அந்த பொறுப்பு அங்கே இருக்கிற ஆட்கள் அலட்சியப்படுத்துவதன் காரணமாகத்தான் அவர்கள் இன்னும் ரட்சிப்புக்களை ரட்சிப்புகள் வராமல் இருப்பதன் காரணமாக இருக்குது. அப்போ ரட்சிப்பு அந்த ஒரு குடும்பத்தில் ரட்சிப்பு வரையில்லைன்னு சொன்னால் அதுக்கு பொறுப்பு ஒவ்வொருவரும் அந்த பொறுப்பை நீங்கள் எடுக்க வேண்டும். இதுக்கு நீங்கள் நிச்சயமாக பதில் சொல்ல வேண்டியவர்களாக இருப்பீர்கள். ஜட்மெண்ட் என்றது உங்களுக்கு கிடைக்கிற சந்தர்ப்பங்கள் நீங்கள் தவறான விதத்தில் தேவ பிள்ளைகளை நீங்கள் அலட்சியம் பண்ணுவீர்கள். ஆனால் சத்தியத்தை அறிய உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருந்தீர்களானால் சந்தர்ப்பங்களுடன் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளாமல் அது சொல்ல வேண்டிய இடத்தை சொல்லாமல் இருப்பீர்களானால் இந்த கேட்டகரியில் யார் வந்தாலும் அவர்களுக்கு கிடைக்க போகிற அந்த மோசமான நிலை, மோசமான காரியம், தேவ தண்டனை, தேவ குற்றம், அவர்கள் மீது தங்க போகிற குற்றங்கள், அது ஒருவரும் அதுக்கு பதில் சொல்ல முடியாது. அந்த பர்டிகுலரான ஒவ்வொருவரும் அதுக்கு பொறுப்பானவர்களாக இருப்பார். தேவன் வருகிறார், அவருடைய வருகை அண்மிச்சு விட்டது. நீங்கள் எத்தனை பேரை தேவ வழியிலே சத்தியத்தை போதித்திருக்கிறீர்கள்? உங்களுடைய குடும்பங்கள் எத்தனை பேர் ரட்சிப்புக்குள்ள இருக்கிறார்கள்? நாங்கள் கிறிஸ்தவ பேரளவில் நாங்கள் சொல்லலாம் கிறிஸ்டியன். 50% ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் விடுபட போகிறீர்கள். பைபிள் அதைத்தான் சொல்லுது. 10 virgins சொல்லும் பொழுது அவ்வளவும் தேவனை அறிந்தவர்கள் தான். ஆனால் 5 பேர் தான் விவேகிகளாக இருக்கிறார்கள். 5 பேரும் கடவுளை ஏற்றுக்கிறார்கள். ரெடி பண்ண இல்லை, எண்ணெய் இல்லாமல் போயிடுச்சு, அக்கினி இல்லை, ஆவி இல்லை, அதால் அக்கினி இல்லை. ஆனால் அவ்வளோ பேரும் விடுபட போயிடும். நான் உங்களை அறியேன், கதவை பூட்டியாச்சு, டன். 50% கிறிஸ்டியன்ஸ். இமேஜின் பண்ணுங்க. இந்த செய்தியை கவனமாக கேளுங்க. இந்த நாட்கள் விசேஷமாக மன்னிப்பு. தேவன் நேற்று 2 நாட்களுக்கு முன்ன, அதாவது நேற்று 24 hours முன்னதாக 12 மணிக்கு நைட் நான் நித்திரைக்கு போயிருந்த நேரம் 3 மணி இரவு ஏர்லி மார்னிங் என்னை படுக்க விடாமல் எழுப்பி கொண்டு இருந்தார். படுக்க முடியலை. எழும்பி போய் நான் விளக்கமாக ப்ரே பண்ணுற இடத்துக்கு நான் சென்றேன். இந்த இடத்துல நான் ப்ரே பண்ணும் பொழுது தேவனுடைய பிரசன்னத்தை நான் உணர்கிற இடம், அந்த இடம் எனக்கு உண்டு. அதான் என்னுடைய ஆல்ட் பழிப்பு இடம், தேவனை என்கவுண்டர் தரிசிக்கிற இடம். அந்த இடத்தில் நான் போகும்பொழுது தான் தேவன் இதை குறித்து தான் பாரத்தை போட்டார். மிகவும் கவலையான காரியம் மன்னிப்பு. கிறிஸ்தவர்களுக்குள்ள பிரிவினைகள், டிவிஷன்ஸ். நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய சகோதரனையோ உங்களுடைய குடும்பங்கள்லையோ யாராவது ஆவிக்குரிய சகோதரர்களோ ஆவிக்குரிய இல்லாத சகோதரர்கள், பயாலஜிக்கல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸாக இருக்கலாம், சிப்லிங்ஸாக இருக்கலாம், அல்லது பேரண்ட்ஸுக்குள்ள யாரோடு இருந்தாலும் உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்தால் அதை பேசி தீர்த்து அதை ஒப்புரவாகிக் கொள்ளுங்கள் உடனடியாக. உங்களுடைய ஜெபங்கள் நிச்சயமாக கேட்கப்படாது. ஒருவதும் இன்றைக்கு நீங்கள் மரித்தால் சடனாக ஒரு காரியம் உங்கள் நடக்குமா இருந்தால் நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்குள் நுழைய முடியாது. தேவனுடைய, அதாவது கடவுள் நான் உங்களை அறியேன், பிதாவின் சித்தத்தை செய்யாதவனும் பரலோக ராஜ்யத்துக்கு நுழைய முடியாது, பரலோகத்துக்குள் நுழைய இயலாது. ராப்ஷன் நடக்க போகுது. இன்றைக்கு ஒரு சம்பவம் நடந்தால் இன்றைக்கு நாங்கள் எங்கே போகிறோம்? நரகம் நிச்சயம், நரகம் நிச்சயம், பரலோகம் நிச்சயம், பரலோகம் நிச்சயம். அதை விட நம்முடைய இரட்சகர் தேவனாய கர்த்தர் இயேசு கிறிஸ்து அதிக நிச்சயமானவர். அவர்தான் அல்பா, அவர்தான் ஒமேகா. பிதாவான தேவனுக்கு மகிமையாக கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும். அதான் நம்முடைய அழைப்பு. இன்றைய நாளில் யாராதோடு உங்களுக்கு கோபங்கள் இருந்தால், மனஸ்தாபங்கள் இருந்தால், கசப்பு இருந்தால், வெறுப்பு இருந்தால் மன்னித்து விடுதலை பெற்றுக்கொள்ள. அப்பதான் உங்களுடைய பாவங்களை தேவன் மன்னிப்பார். நாங்கள் செய்த பாவம் மோசமான பாவங்களாக இருக்கும். ஒவ்வொருடைய பாவத்தோடு நாங்கள் பிறக்கிறோம். நாங்கள் செய்கிற மோசமான பாவம், நாங்கள் மற்றவருடைய பாவங்களே குற்றங்களை நாங்கள் மன்னிக்காது விடுவமாக இருந்தால் தேவன் நிச்சயமாக எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது. மன்னிக்கப்படாத பாவத்தோடு நாங்கள் பல்லவம் செய்ய முடியாது. ஒருவரும் நாங்கள் உரிமை பாவத்துக்காக நாங்கள் பரிகாரம் செய்வோம் சொல்லி உரிமை கொண்டாட முடியாது. என்றால் எங்களுடைய பாவங்கள், நாங்கள் செய்கிற வேலைகள், அந்த கிரிகள் ஜாவம் கடவுளுக்கு முன்னால் ஒரு கந்தல் துணி. ஆகவே ஒரு பிரியோசனம் இல்லாது, அவருக்கு முன்னால் தகுதி இல்லை.
இது சிந்திக்க வேண்டிய இதுதான் சொல்கிறது செல்ஃப் ரைச்சஸ். நான் செய்வேன், நான் வருவேன். இஸ்லாமிஸ் டீச் சொல்கிற மாதிரி நான் பாவத்தை நாங்களே அதை செய்வோம், நாங்கள் என்னுடைய பாவத்தை அறிக்கை பண்ணோம், அல்லாஹ் மன்னிச்சிட்டாருன்னு சொல்லி. தயவு செய்து அப்படி அல்ல. இது எங்களுடைய பாவம். சர்வ வல்லமுள்ள தேவன் இரத்த பலி செலுத்தி அந்த பாவத்துக்கான பாவ நிவாரண பலியாக அவர் செய்து முடித்ததால தான் நாங்களுக்கு தகுதி பெற ஆக்கப்படுகிறோம். கிருபையினாலே நாங்கள் பெற்றுக்கொண்டோம், எம்முடைய வேலைகளினால் அல்ல. ஸோ அப்படி நாங்கள் எங்களுடைய வேலை நாங்கள் பாவத்துக்கான பரிகாரம் தேடி நாங்கள் தான் செய்வோமாக இருந்தால் அது சொல்றது செல்ஃப் ரைச்சஸ், சுயநீதி உள்ள மனிதன், பெருமையிலிருந்து வர்றது, பிசாசின் சந்ததி நிச்சயமாக கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்படாது. அது தேவநீதி அல்ல. தேவனுக்கு அது தகுதிப்படுத்தக்கூடிய நீதி அல்ல, விமோசனம் அல்ல. ஆகவே இந்த நாள் யாரோடு குறைகள் இருந்தால், வெறுப்பு இருந்தால் ஒப்புரவாகிக் கொள்ளுங்கள். உங்களுடைய அன்போடும் பணிவோடும் தேவன் அந்த செய்தியை நான் உங்களுக்கு தருகிறேன். 4 மணி இருக்கும் இந்த செய்திக்கு தேவன் தருமல். நேற்றைய தினம் இன்றைக்கு 12ஆம் தேதி டிசம்பர் 12th 2024, அதாவது நேற்று 11th early morning இந்த மெசேஜை தந்தார். கட்டாயம் ஷேர் பண்ண சொல்லி அதனுடைய அவங்களோட ஷேர் பண்ண வேறு கூட்டத்திலே நான் இதை ஷேர் பண்ணி இருக்கிறேன். உங்களோடையும் இதை ஷேர் பண்ணுகிறேன். தயவு செய்து இந்த செய்தி கேட்கிறவர்கள் இந்த நாளுக்குரிய தயார்படுத்தல்களை செய்து கொள்ளுங்கள். கர்த்தர் வருகிறார். இயேசு கிறிஸ்து இல்லாமல் பல ஒரு ராஜ்யம் இல்லை, நிச்சயமாக இல்லை. அவர்தான் அந்த உயிர்ப்பிக்கிற ஆவி அவரிடத்தில் தான் இருக்குது. எங்களுடைய சரீரம் மண்ணுக்கு திரும்ப வேண்டும், ஆனால் எங்களுடைய ஆத்மா நித்தியமானது. ஆத்மா முழுமையாக எல்லா கான்சியஸ் சோல் இருக்கு. அந்த சோல் நரகத்துக்கு போனாலும் என்ன வேதனையை அனுபவிக்கிறதோ எல்லாத்தையும் உணர்ந்து தெரியும். நான் நரகத்துக்கு போன இந்த அனுபவத்திலேயே நான் சொல்கிறேன். பைபிளில் நான் போன விட 4 விதமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு நரகத்தை பற்றி. நான் ஒரு இடத்துக்கு போனேன், இருளின் நரகம். அதே மிகவும் பயங்கரமானது. ஆனால் அதை விட மற்றதுகள் மோசம் என்று அதுக்குள் சென்று அனுமதிக்கப்பட்டார்கள். அதுக்குள்ள கடவுள் அனுமதித்து போய் வந்தார்கள் சொல்கிற காரியங்கள் நிஜமானது, பைபிளின் படி ஆதாரபூர்வமானது. ஆகவே இதை பயப்படுத்துவதற்காக நரகம் எங்களுக்கானதல்ல. இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஏற்றுக்கொள்வோமாக இருந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்வோமாக இருந்தால் அவரை நாங்கள் நேசிக்கிறது அவருடைய கற்பனைகள் கை கொள்ளாமல் அவரை நேசிக்க முடியாது. நான் என் தந்தையை நேசிக்கிறேன்னா என் தந்தை சொல்கிற காரியத்தை செய்தால் தான் நான் அவரில் நேசமாக இருக்க முடியும். நான் அவரில் நேசமாக இருக்கேன். என் உண்மையாக ஒரு தகப்பனுடைய மகன் நேசமாக இருந்தால் எப்படி செய்வோம்? நாங்கள் கீழ்ப்படி உள்ளவர்களாக இருப்போம் என்று அப்பா சொன்னார். நிச்சயமாக நான் செய்து முடிக்கும். அதான் உண்மையான பாசம், அதான் உண்மையான அன்பு. ஆனால் கடவுளுடைய அன்பு மட்டும் இருக்கிறது உண்மையாவில் நாங்கள் நேசிக்கணும். ஏன்னால் அவர் எங்களில் நேசிக்கிறது அகாப்பா லவ்னு சொல்லப்படுறது. அகாப்பா லவ்ன்றது அன்கண்டிஷனல் லவ். எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் வெளிக்காற்று அன்பு தான் தேவனிடத்திலிருந்து வெளிப்படுற அன்பு. ஆனால் பாவமான காரியத்தில் எங்களுடைய கீழ்ப்படியாமை அவரிடத்தில் நம்மை தள்ளி போடுகிறது. இதுதான் உண்மை. அவர் நம்மை ஒதுக்கிட்டார்ல. தேவனுக்கு தகுதி இருக்குது, அவரை சந்திக்கிறதுக்கு என்ன முறைமைகள் இருக்கு. அந்த முறைமையை நாங்கள் அதை செய்ய முடியாதபடியால் அவரே அதை செய்து முடிச்சிருக்கிறார். ஆனால் இப்போ என்னென்றால் சில காரியங்களை அதற்கூடாக பின்பற்ற சொல்லப்படுகிறது. ட்ருத்தை நோக்கி அதாவது சத்தியத்தை நோக்கி நாங்கள் பயணிக்க வேண்டும் என்று சொல்லப்படுது. சத்தியம் என்பது சத்தியபரர் இயேசு கிறிஸ்து தான். ஆவியானவர் என்று சொல்லப்படுது. சத்திய ஆவியானவர் சத்தியத்துக்கூடாக வழி நடத்துகிறவர். இதான உண்மை, மிகவும் இலகுவான காரியம். ஆகவே இயேசு கிறிஸ்து நம்முடைய தேவன், அவர் இரட்சகர், அவர் தான் ஆண்டவர். அவர்களை நீங்கள் அவர் சொன்ன காரியங்களை நீங்கள் செய்யுங்கள். நிச்சயமாக நீங்கள் மீட்பு பெறுவீர்கள். உங்களுடைய சுற்றில் இருக்கிற ஆட்கள் மீட்பு பெறுவார்கள், விடுதலை பெறுவார்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.